அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இன்னைக்கு காலையிலே நம்ம ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் எந்த ஸ்ட்ரைக் எப்படி இருந்தால் என்ன நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தோம். அது என்ன நடந்தது அப்படிங்கிறத செக் பண்ணலாம். இது முழுக்க மேத்தமெட்டிக்ஸ் அடிப்படையில் எடுக்கக்கூடியதுங்க. நிறைய பேர் கிளாஸ் இதெல்லாம் கேட்டிருக்கீங்க. நான் அது தற்போதைக்கு இன்னும் நான் டிசைட் பண்ணலைங்க. ஏன்னா ஒரு பேட்ச் தான் முடிய போகுது. அது முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நான் என்னென்ன, ஏன்னா நானே ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிளாஸ் எடுக்கிறேன். அதனால இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த கிளாஸ் பொசிஷன் இன்வெஸ்ட்மெண்ட் கிளாஸ் எடுக்கணுமா இல்லை ஆப்ஷன் பையிங் கிளாஸ் எடுக்கணுமான்றதை நான் அப்புறம் தான் முடிவு பண்ணணும். அது முடிவு பண்ணதுக்கப்புறம் நான் அப்டேட் பண்ணுறேன், யூடியூப்லேயே அப்டேட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் டீட்டெயிலாக சில ரூல்லாம் இருக்கும், அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் கிளாஸ்க்கு வரணுமா வேணுமான்னு முடிவு பண்ணிக்கணும். சரிங்களா? சரி, இப்போது நம்ம இது மேக்ஸ் அப்படிங்கிறோம், முழுமையாக ஒரு மேக்ஸ் அப்படிங்கிறோம். மார்க்கெட் ஏன் மேக்ஸ் அடிப்படையில் இயங்குது அப்படிங்கிறதுக்கான வெரி வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் இங்கே இந்த இதில் இருக்குது. எல்லாத்துலேயும் நான் மார்க்கெட்டில் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து போடுறேன்னு சொல்லுவேன். ஸ்பாட் ப்ரைஸ்லையோ இல்லை ஃபியூச்சர் ஏதோ ஒரு ப்ரைஸில் ஒரு வேல்யூ எடுத்து போடுறேன். அதை வைத்து நீங்கள் வர்த்தகம் பிரீமியத்தில் ஆப்ஷன் பையிங் பண்ணும் பொழுது உங்களுடைய ப்ரீமியம் டைம் வேல்யூவில் ஏரேஸ் ஆகிடும். அப்போது இன்னைக்கு எக்ஸ்பைரியும் கூட ரொம்ப அப்படி அழகாக பொறுமையாக அந்த எக்ஸ்பைரியை சூப்பராக மூவ் பண்ணாங்க. கால்குலேஷன் மேக்ஸ் ஒவ்வொரு இடங்களும் ஒரு சைக்கிளுக்கு பல வேல்யூ இருக்கு, ஒரு வேல்யூ கிடையாது. ஒவ்வொரு இடங்களும் அழகாக நமக்கு என்ட்ரி கொடுத்து ப்ராஃபிட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு என்ட்ரி கொடுக்கறது அவ்வளோ அருமையாக பண்ணிட்டு வந்தாங்க. ஆனால் இந்த 82க்கு கீழே இருக்கிற வரைக்கும் என்ன வந்திருக்கும் மார்க்கெட்? நிஃப்டி டவுன் சைடு தான், கரெக்டுங்களா? அப்புறம் சரி, இங்கிருந்து போனவர் ஏன் இங்கே இதுக்கு மேலே இவரால் போக முடியல அப்படிங்கிறதுக்கான விடை உங்ககிட்ட இருக்கணும். இதுக்கு மேலே ஏன் அவரால் போக முடியல அப்படிங்கிறதுக்கு விடை உங்கள் கையில் இருக்கணும். இல்லாமல்லாம் மொத்தம் வர்த்தகம் பண்ணக்கூடாது. அவர் இங்கேயே டிசைட் பண்ணிட்டார் மார்க்கெட்டை எந்த டைரக்ஷனில் கொண்டு போகலாம் அப்படிங்கிறதெல்லாம். இதில் ஃபால்ஸ் இருக்கு. சும்மா இதுக்கு மேலேயே கூட நின்றுட்டு இருக்கோம். நம்ம அப்சைட் போகணும், அங்கே ஒரே கண்ணில் பெருசாக விடுவாங்க. இதுக்கு கீழே இருக்கும், ஒரே கண்ணில் பெருசாக விட்டு தூக்கிடுவாங்க. அதெல்லாம் ஃபால்ஸ் ட்ராப் வைப்பாங்க நமக்கு. ஏன்னா மேக்ஸுங்கிறது நமக்கும் ஒன்று தான், பெரிய எல்லாருக்குமே ஒன்று தான். நம்ம அதை எப்படி எடுத்துக்கொண்டு உள்வாங்கி நம்ம வர்த்தகம் பண்ணுறோங்கிறது அங்கே ரொம்ப முக்கியம். அப்போ அதற்கேற்றாற்போல் நம்ம வர்த்தகம் பண்ணுவோம். இப்போ பாருங்க, இன்னைக்கு 50 இந்த எக்ஸ்பைரிங்கிறதுக்காக இந்த மூமெண்ட்ஸை சூப்பராக பண்ணாங்க. இன்னைக்கு புட் சைடு என்ட்ரிலாம் பெரிய புட் சைட்லாம் மூவ்மெண்ட் பெருசெல்லாம் இருந்திருக்காது. போய் கவனிச்சு பாருங்க, பெரிய மூவ்மெண்ட்லாம் இருக்கவே இருக்காது. ஆனால் மார்க்கெட் நல்லா இறங்கியிருக்கும், பெரிய ப்ரிவியூலாம் கொடுத்துருக்கவே மாட்டாங்க. ஏன்? இதுக்கான விடைகள் எல்லாமே உங்ககிட்ட நம்ம கால்குலேஷன் இருக்கும். ஆனால் நான் யூடியூப்ல போடுறதுனால 82 ருபீஸ்க்கு கீழே இருந்துருச்சா அவ்வளோதான், மார்க்கெட் டவுன், அதான் ரூல். இங்கே வரும்போது தான் உங்கள் முடிவை நீங்கள் எடுக்க முடியும். அப்படி எடுத்தீங்கன்னா உங்களுடைய லாஸ் மிக மிக குறைவாக இருக்கும். அப்போ லாஸே வராதுங்கிறது தான் அதனுடைய மீனிங். அதுக்கேற்றாற்போல் உங்களுடைய வர்த்தகத்தை நீங்கள் படித்து உங்கள் பகுதியில் யாராவது சொல்லிக் கொடுக்குறோம் தெரிந்து கொண்டு வர்த்தகம். யார் யூடியூப்ல இன்க்ளூடிங் மீ. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.